Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam medium scale manufacturing business பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே செய்யற ஒரு தொழிலுங்க இது. இந்த ஒரு business பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சூப்பரா இந்த business ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அவங்க ஊர்ல அவங்களோட ஸ்டேட்ல சப்ளை பண்றதே அவங்களுக்கு போதுமான அளவுக்கான இன்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பினான்சியல் பேக்ரவுண்ட் கிடையாது. பட் இருக்கிற ஒரு அளவுக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பிசினஸ். ஸ்டார்ட் பண்ணும் போதே பயந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இதோட சேல்ஸ் இருக்கும், எப்படி இதை மார்க்கெட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா லாஸ் அப்படின்றது போல, அதே போல ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா எடுத்ததும் crore கணக்குல அப்படின்றது ஏர்ன் பண்ணல, பட் லேக்ஸ் கணக்குல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பத்தியான சக்சஸ் ஸ்டோரியும் இந்த பிசினஸ் பத்தியான எலாபரேஷன் தான் பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்ல போயிடலாம். பிவிசி கார்டன் பைப். பிவிசி கார்டன் பைப்பை பொறுத்த அளவுக்கு பிவிசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பிவிசியை பொறுத்த அளவுக்கு ஒரு பேண்ட் ஐட்டமோ இல்ல ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸோ கிடையாது. இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது நார்மலா நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க. ஸோ ரீசைக்கிள் பண்ண முடிய பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு, அது இன்னும் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதுல ஒரு டைப் முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பைப்ஸ். இந்த மாதிரியான கார்டன் பைப் அப்படின்றது கார்டனுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல, நிறைய பர்பஸ் இந்த வாட்டர் பைப்ஸ் யூஸ் பண்றாங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா இதுல டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு வேரி ஆகும். அதே பிளாஸ்டிக் பிவிசி தான், அதாவது பாலிவினைல் குளோரைடு அப்படின்வாங்க, அதுதான் இது. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி உங்களுக்கு மாறும், டிரான்ஸ்பரண்டா. அதே போல அதோட ஜிஎஸ்எம், உங்களுக்கு அதோட ஷேப், கலர்ஸ், இதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர பட் மெட்டீரியல் அப்படின்றது பிவிசி தாங்க. ஸோ பாலிவினைல் குளோரைடு அப்படின்றோம் இல்லைங்களா, இது இந்த மாதிரி சிப்பா தான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பவுடர்டாவும் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சிப்பாவும் வச்சிருப்பாங்க, கலர் கலரா. இது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த ரீசைக்கிளபிள் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த பாலிவினைல் குளோரைடு. இதுல ஒன்னொன்னும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேட் கலர்ஸ்னு செப்பரேட்டடாவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கலர்ஸ் ஆன உங்களுக்கு பைப்ஸ்லாம் உங்களுக்கு கலர்ஸ் கிடைக்கிறது. இந்த பிவிசி பாலிவினைல் குளோரைடு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. இதுல பிவிசி உங்களுக்கு பிவிசில பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பைப் யூசேஜ் ஆகுறது இந்த ஒயரிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பைப்பு பிவிசி பிளம்பிங் பைப். இதெல்லாம் இதே பாத்தீங்கன்னா யூபிவிசி பைப்ஸ்னு இருக்கு. அது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில, இரிகேஷன் இண்டஸ்ட்ரியில, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ்ல, அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. இது யூபிவிசி அப்படின்றது அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு அப்படின்வாங்க. இது பாத்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைடுன்னுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் பிவிசிக்கும் யூபிவிசிக்கும். இப்போ நார்மலா இதோட டிமாண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இது இந்தியால 2016ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3159 மில்லியன் அளவுக்கான இதோட மார்க்கெட் இருக்கு த்ரூ அவுட் இந்தியா, இதோட கணக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இது 2023 ஃபார்காஸ்ட்ல சொல்லியிருக்காங்க 6224 மில்லியன்ஸ் அளவுக்கு இதோட மார்க்கெட் இன்க்ரீஸ்ட் ஆகும். பிகாஸ் இது ரிலேட்டட் இந்த ஃபீல்டுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆயிட்டே தாங்க போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா இது ஹார்ட் டியூப், இது 55 rupees per kg உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே ஹோசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது 76 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ இதோட ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலா ரா மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 7 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா, 12 ரூபா, இவ்வளவுதான் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸே வரும். இதுல மேக்கிங் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி, நமக்கு ரெண்டல், ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைசா அப்படின்றது வரும். மிஷின் பொறுத்த அளவுக்கு செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரெண்டு டைப்பும் இருக்கு. 9 to 11 lakhs வரைக்கும் மிஷினரிஸ் அவைலபிளா இருக்குங்க மார்க்கெட்ல. இப்போ 9 lakhs அப்படின்றது செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இதுல இந்த ஃபனல் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃபனல் டைப்ல தான் நம்ம சிப்பை கொட்டிடுவாங்க. இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்ப்ரேயிங் ஃபெசிலிட்டியில இருந்து, அதே போல இந்த சிப்பை பவுடர்டா, அதாவது மெல்ட் ஆகக்கூடிய தன்மை, அந்த மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பெல்ட் கன்வேயர் லேயர்னு வாங்க இல்லைங்களா, அது வழியா உங்களுக்கு அந்த அச்சு டை மூலியமா உங்களுக்கு அந்த பைப் ஷேப்ல வெளியே வரும். வெளியே வரும்போது அது அந்த சூடாவே இருக்கும் பாத்தீங்களா, அதனாலதான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அதை
கூல் ஆக்கி அந்த மோல்டு அதுல செட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பைப்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்ல ஒரு 2 லேபர் வச்சு பண்ணணும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா ஒரு லேபர் வேணும். லேபரே இல்லாம இது பண்ண முடியாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலுமே நமக்கு வந்து லேபர் அப்படின்றது ஒருத்தராவது ஒரு ஸ்கில்டு லேபர் நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. இந்த மிஷின் எங்க சேல்ஸ் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போல நான் போடுற இந்த மிஷின்ஸ்லாம் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. எனக்கு காசு கொடுத்து போடுறது கிடையாது. ஒரு பிசினஸ் சொன்னோம் அப்படின்னா அதுல A to Z எல்லாமே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் மிஷினரிஸோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இது இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க இவங்க வந்துட்டு மிஷின் நான் பைசா வாங்கிட்டு இந்த இதை போடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஸோ மிஷினே இல்லாத உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு இன்னுமே எனக்கு வேலை மிச்சம் தான். அதை மாதிரி நான் சொல்லாம கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிடுவேன். ஸோ ஜஸ்ட் இது சொல்லணும்னு நினைச்சேன் இந்த இடத்துல. அதெல்லாம் அதே போல இந்த மாதிரியான மிஷின்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா பிசினஸ் லோன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிசினஸ் லோன்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணணும்னா பிசினஸ் பிளான் கொடுக்கணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பிசினஸ் லோன் சாங்ஷன் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு பேங்க்குக்கு போறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நீங்க எதை பண்ண போறீங்க. இப்போ இந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்கன்னா திருப்பி பேங்கால அதை கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு டிமாண்டான பிசினஸா இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம வந்து நமக்கு வந்து யாரும் ஆத்தரைஸ் பண்ணி எதுவும் கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நல்ல வர்த்தான சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கான ரிப்போர்ட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும். எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க, கேபிட்டல் எவ்வளோ இதுக்கு தேவை, என்ன மிஷினரிஸ்க்கு தேவை, எவ்வளோ லேபர் இருக்காங்க, எவ்வளோ உங்ககிட்ட நெட் ஒர்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான கேபிட்டல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஃபைல் பண்றதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்ஸ்லாம் இருப்பாங்க. பிசினஸ் லோன்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு. அப்படி நீங்க ப்ராப்பரான கன்சல்டன்ட் பார்த்து ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா லோன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. MSMEலயே நிறைய வந்து ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைசன்ஸ் பொறுத்த அளவுக்கு காமனா GST, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், NOC, அதாவது வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்கணும். இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி பண்றதா இருந்தாலும் NOC அப்படின்றது நம்ம லோக்கல் கவர்மெண்ட்ல கண்டிப்பா வாங்கணும். ஸோ ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான் இது. கேஸ் ஸ்பெசிபிக் வச்சு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆகும். ஆனா இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா தேவை இந்த தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. மார்க்கெட்டிங்கை பொறுத்த அளவுக்கு லூப்ரிகன்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அந்த லூப்ரிகன்ட் இண்டஸ்ட்ரி, பிக்மெண்ட் பேஸ் பண்ற மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரி, இரிகேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, வாட்டர் சப்ளை இண்டஸ்ட்ரி, சீவேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரைனேஜ், அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, பிளம்பிங், ஆயில் அண்ட் கேஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துங்கள்லயுமே இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங்கா பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களால பெஸ்ட் பிரைஸ் அப்படின்றத கொடுக்க முடியும். இப்போ உங்க ஏரியால நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு நார்த் இந்தியால இருந்து தான் இதோட சப்ளைஸ்லாம் நிறைய வருது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம ஊர்ல நீங்களே சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஊர்ல இருக்கு. லூப்ரிகன்ஸ் கம்பெனி, பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி, இரிகேஷனுக்கு சப்ளை பண்றது. ஏன்னா இப்போ இரிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பைப்ஸ்லாம் நிறைய சப்ளை பண்றதுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ், மெத்தட்ஸ் கூட நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அதிகமான டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த பைப்ஸ்ங்க. இதோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டன்ல இருந்து 5 டன் வரைக்கும் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். 10 rupees ப்ராஃபிட் நம்ம ஒரு கிலோக்கு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு 26 days நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னாலே 5,20,000 கிட்ட நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்றது எல்லா செலவும் போக நம்மளால இந்த மார்ஜின் அப்படின்றத எடுக்க முடியும். இப்போ இனிஷியலா ஒரு நியூபியா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கும். ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு கொஞ்சம் மேன் பவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா அங்க ஒரு தொய்வு இருக்கும், சப்ளை பண்ண முடியல, இந்த மாதிரி உங்களுக்கு EMIs பே பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 4 to 7 rupees வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. பட் இந்த மிஷினரி காஸ்ட் பாத்தீங்கன்னா வித்தின் 3 monthsக்குள்ளேயே நம்மளால ரிட்டர்ன் பேக் எடுத்துட முடியும் ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா. நீங்க ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல, ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏதாச்சும் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்னஸ் இருக்கும் இந்த பிசினஸ்ல. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.